அந்த 100 ரிங்கெட் யூஸ் பண்ணுறதுக்கு சில ஷாப்ஸ் தான் முடியும்னாங்க. ஸோ அந்த ஷாப் போய்ட்டு என்னென்ன தேவையோ வாங்கலாம். ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் இந்த மாதிரி தான் வாங்க முடியும். தெரில, ஐசியில் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு தெரில, டச் அண்ட் கோவா இல்லை எப்படின்னு தெரில. பப்ளிக் ஹாலிடே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் அரௌண்ட் 95 6 cents இறக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் பில் குறைக்கிறேன்னாங்க. ஸோ கரண்ட் பில் குறைக்கிறது கொஞ்சம் பெட்டரானது. அது 100 ரிங்கெட் ஒரு தடவை கொடுக்கறதா இருந்தாலுமே கூட வந்து நம்மளுக்கு இப்போ வந்து அந்த காசு வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு நான் கேரளில் இருக்கேன், எனக்கு தேவையான செலவு பொருட்கள் அந்த மாதிரி ஜாமான் வாங்குறதுக்கு கூட வந்து நான் இந்த 100 ரிங்கெட் பாய்ச்சிக்கலாம். ஸோ இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து 15 செப்டம்பர் வந்து பப்ளிக் ஹாலிடேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். பிகாஸ் வந்து அது ஆக்சுவலி ஒரு லாங் வீக்கெண்டாக வரும். நிறைய பேர் வந்து அப்படிப்பட்ட ஒரு லாங் வீக்கெண்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க. வீட்டுக்கு தேவையான ஜாமானை வாங்கலாமே, அதாவது அடிப்படை ஜாமானுங்க இருக்கல அதை வாங்கலாம். இல்லை, வெரி ஈஸி. அது மை கார்டுன்னு சொல்கிறாங்களே, நம்ம ஐடி அதுலேருந்து இதான் வெளியாக்கலாம் அப்படின்னு. அப்போனா அது வந்து ஒரு டோக்கன் மாதிரி நினைக்கிறேன். இல்லை, லீவு அது கொடுத்தா எடுத்துக்கணும்னால அது எக்ஸ்ட்ரா 1 day, நோ ப்ராப்ளம். நல்லது தானே, அது நல்ல விஷயந்தான். அதெல்லாம் பந்த்வானு, அப்புறம் டோல் வந்து ஏற்ற மாட்டாங்க, அப்புறம் பில் லெட்ரிக்கு வந்து ஏறலை. நல்ல ஒரு ஆய்வு பண்ணி தான் இந்த பண உதவியை கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் 18 வயசு மேலே உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வீட்டில் என்னென்ன செலவு பண்ணணும், போகணும், வரணும்னு சொன்னால் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு முக்கிய அந்த பொறுப்பை எடுத்து நடத்துறதுக்கு இந்த பண உதவி ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அடுத்த மாதம் ஆகஸ்ட்லேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் பாய்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு 100 வெள்ளி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம பிரதமர் வந்து நமக்காக இந்த 100 ரிங்கெட் சாரா பந்த்வான் வந்து கொடுக்குறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 15 செப்டம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு பப்ளிக் ஹாலிடே கொடுக்குறாரு. வந்து ஸ்டீல் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிறனால இந்த 100 ரிங்கெட் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய உதவியாக தான் நான் கருதுகிறேன். அதாவது இந்த 100 வெள்ளி வச்சு நான் வந்து என் வீட்டுக்கும் நான் கொடுக்கலாம். அதாவது அவங்க செலவு ஜாமான்லாம் வாங்குறதுக்கு அவங்களுக்கு நான் உதவி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிறனால திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக செலவு பண்ணுறதுக்கு அந்த 100 வெள்ளி வந்து ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் கருதுகிறேன். Pertama sekali, terima kasihlah PMX kerana memberi rakyat seorang 100 ni, setiap warga negara Malaysia kan. Mampulah untuk beli susu anak ke, untuk barang seharian, keperluan seharian macam tu je lah. Dan mungkin lebih pada bukan long term tapi short term punya bantuan tunai 100 tu saya tahu pasal disebut melalui IC. Jadi saya aware lah macam kita guna Pasengdu guna IC tu, saya rasa macam tu lah kot. Ada kebaikan ni juga di mana kita dapat merasai bahawa tarif elektrik kekal, lepas tu tol takkan naik harga tu. Yalah, itu untuk kita yang balik kampung selalu ni baguslah, itu bagus untuk kita yang Malaysia kerap balik kampung banyak cuti ni.